முன்னாள் தலைவரும் செயலாளரும் அது மட்டுமல்ல ஆம்பூர் இமானுவேல் திருச்சபை மூத்த போதகரும் ஓய்வு பெற்ற போதகரும் அவர் திரு டி நீதிநேசன் நாயர் அவர்கள் இன்று நமக்கு சிறப்பு செய்தியை வழங்குவார். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் வழிநடத்துபவராகிய வல்ல ஆவியனிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இன்றுமென்றும் உண்டாவதாக. ஆமென். இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே நாம் வாசித்து சிறிது நேரமாக தியானிக்க தெரிந்து கொண்ட திருமறை பகுதியானது, அது நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக வாசிக்கிட்ட பழைய பாட்டின் திருமறை பகுதியாகும். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் வாசித்து சுருக்கமாக தியானம். The book of Isaiah, chapter 6, verses 1 to 8 only. உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் தூங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவரவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டவர்களுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்றார் என்பதை ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கின்ற எங்கள் பரம தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக சுவாமி. ஆமென். அன்பானவர்களே, நான் காலை செய்திக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய பாடலை நான் பாடி இறை செய்திக்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகின்றேன். அன்பானவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், பரிசேயன் ஆயக்காரன் இருவரும் இறைவனை தேடி இறை சன்னிதானத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை அறிவோம். அப்படி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது பரிசேயன் தன்னை குறித்து, தன் பெருமையை குறித்து மேன்மையாக ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்தார். ஆயக்காரன் தன் கண்களை ஏறெடுக்கும் துணியாமல் வாயிலும் வயிற்றில் மடித்துக் கொண்டு, ஆண்டவரே, பாவியாகி எனக்கு இறங்கும் என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செயல்பட்டான் என்பதை அறிவோம். அந்த ஆயக்காரன் பாடியிருந்தால் எப்படி இருக்கும் பாடல் என்பதை தான் நான் இப்பொழுது பாட இருக்கின்றேன். ஆலயம் வரலாமா, ஆலயம் வரலாமா, ஐயா உன் அருளினை பெறலாமா, நானும் ஆலயம் வரலாமா, காலமெல்லாம் உன்னை கடுகள வேணும், காலமெல்லாம் உன்னை கடுகள வேணும், கருதிலான் கொடிய அடியவன் நானும், கருதிலான் கொடிய அடியவன்
கிறிஸ்தவன் நானும் ஆலயம் வரலாமா? ஐயா உன் அருளினை பெறலாமா? நானும் ஆலயம் வரலாமா? அன்பு வழியில் நான் சென்றதில்லை, உந்தன் அருளினை ஒரு பொழுதும் அறிந்ததில்லை. அன்பு வழியில் நான் சென்றதில்லை, உந்தன் அருளினை ஒரு பொழுதும் அறிந்ததில்லை. பண்ணுடன் பாசுரங்கள் பயின்றதில்லை செய்த, பண்ணுடன் பாசுரங்கள் பயின்றதில்லை செய்த, பாவங்களை நினைந்து பார்த்ததும் இல்லை, பாவங்களை நினைந்து பார்த்ததும் இல்லை. மாசுகள் நீங்கவே மனதினிலே, வெளி வேஷங்கள் நீங்கவே வாழ்வினிலே, மாசுகள் நீங்கவே மனதினிலே, வெளி வேஷங்கள் நீங்கவே வாழ்வினிலே. இயேசுவே உம்மை என்று இன்றடியே இனி உலகினில் நான் உயவே உய ஆலயம் வரலாமா? ஐயா உன் அருளினை பெறலாமா? நானும் ஆலயம் வரலாமா? 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 உலக மீட்பரும் மகிமையின் ராஜாவுமாகிய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட இனிய உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இறைமைந்தர் இயேசு என்னும் இணையற்ற நாமத்திலேயே இக்காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நம் அனைவருடைய உள்ளங்களிலும் இறைவனின் தெய்வீக சமாதானம் இன்றும் என்றுமாக ஆழக்கடுவதாக. ஆமென். As we know it very well that we are all selected people, and we can say that we are all called people. நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அழைக்கப்பட்ட மக்கள் என்று திருமறையிலே சொல்லப்படுவதை அறிவோம். எத்தனை கோத்திரங்கள் இருந்தன, ஆனாலும் கடவுள் இஸ்ரவேல் மக்களை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். எத்தனையோ மக்கள் உலகத்தில் இருந்தாலும் God has chosen certain people as pastors. சிலரை தான் போதகராக தெரிந்து கொண்டார். Doesn't mean that they are all Puritans, worthy people. அவர்கள் அனைவரும் பரிசுத்தமானவர்கள், தகுதியானவர்கள் என்பதனால் அல்ல. We are all sinners. நாம் எல்லோருமே பாவிகள், அதுதான் நம்முடைய அடையாளம். But what Dr. Martin Luther says that எப்பொழுதும் நீங்கள் we are all sinners, we are all sinners என்று சொல்வதை நிறுத்திவிட்டு we are all sinners at the same time we are all saints. Positive thinking. ஒரு காலகட்டத்திலே நான் பாவியாக இருந்தேன், இன்றைக்கு நான் பரிசுத்தனாக ஆண்டவருடைய அருளால் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். திருமறையில அநேகரை கடவுளாகி கர்த்தர் அவர்தம் பணிக்காக அழைத்திருக்கிறார். உதாரணமாக மோசேயை அழைக்கின்ற அந்த காலகட்டம் பச்சை புதரானது பற்றி எரிந்தது. மோசே ஆண்டவருடைய கடவுளுடைய அந்த அழைப்புக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தானா என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நான் மந்த நாக்குடையவன், எனக்கு பேச தெரியாது என்னெல்லாம் பலவிதமான காரண காரியங்களை சொல்லி அழைப்புக்கும் அவன் மறுப்பு தெரிவிக்கின்றவனாக செயல்பட்டான். ஆனாலும் கடவுளாகி கர்த்தர் அந்த மோசேயை தான் தெரிந்து கொண்டு ஒரு சிறந்த தலைவனாக, பாத்திரமாக திரளான இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கின்ற பொழுது
செல்லும் வழியிலே அவனை அழைக்கின்றார். அப்படி அழைக்கின்ற பொழுது கூட எரேமியா என்ன சொல்லுகின்றார்? நான் வாலிபன், எனக்கு அனுபவம் இல்லை, அதனால நல்ல அனுபவம் இருக்கிறவங்கள நீங்க வைங்கன்னு சொல்லு. நாம் கூட சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய பணிக்கு வேற யாரும் தெரிந்து கொள்ளுங்க, நான் சின்ன பையன், ஆனாலும் கடவுளாய்த்த தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே உன்னை நான் பெயர் சொல்ல அழைத்தேன். பிடுங்கவும் இடிக்கவும் அழுக்கவும் கவிழ்கவும் கட்டவும் நாட்டவும் ஜாதிகளின் மத்தியில் உடனே நான் என்னுடைய ஊழியக்காரனாக நியமித்தேன் என்று சொன்னார். அப்படி அழைக்கப்பட்டவன் தான் எரேமியா. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம்னால் பரிசுத்த பவுல் அடிகளார் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பரிசுத்த பவுல் அடிகளார் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய மக்களுக்கு செய்த தீங்கு அனைத்தையும் நான் நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சவுலாகி அவனை தான் பவுலாக மாற்றினார். என் வசனத்தை சுமந்து செல்கின்ற சிறந்த பாத்திரம் நீதான் என்று அவன்தான் ஒரு சிறந்த ஊழியக்காரனாக திகழ்ந்தான். புதிய ஏற்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மரக்கண்ணின் முன்பாக வருவது பவுல் தான். நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதியிலே கூட நீங்கள் பார்ப்பீர்களானால், அருள்நாதராக இயேசுகிறிஸ்து கெர்சனேத் கடல் அருகே அவன் நின்ற பொழுது நடைபெற்ற நிகழ்விலே அங்கே சீமோன் பேதுரு அவன் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் குடும்பஸ்தனாக இருந்தவன். அவன் கடலை நம்பினான், படகை நம்பினான், வலையை நம்பினான், மீன்களை நம்பினான். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. அனுதினமும் அலைகளை நம்பி வாழ்ந்தவன். அவனை அழைத்தார். அவன் அப்ப சொன்னான், அழைத்து வலைய ஆழத்தில் போடு. அப்ப பேதருக்கு நல்லா தெரியும் இந்த கடல்ல எங்க சுழி இருக்குது, எங்க புயல் காற்று, எங்க ஆபத்து, எங்க எல்லாம் அத்துப்படியும். ஏன்னா டெய்லி அங்கதானே போறான். இங்க ஆண்டவர் என்ன சொன்னார்? வலைய ஆழத்தில் போடுங்க. ஆழத்துல மீன் இருக்காது. நம்மளாம் நினைச்சிருக்கிறோம் மீன்கள் ஆழத்தில் இருக்கு, மேலதான் இருக்கு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? வலையை ஆழத்துல போடு. அப்ப அவனுடைய உள்ளத்துல வருவது கிடைக்காது. ஆனாலும் சொல்லுகின்றவர் யார் என்பதுதான் மிக முக்கியமானது. அப்பொழுது அவன் சொல்படியே அவன் வலையை ஆழத்திலே போட்டான். திரளான மீன்களை அவன் பிடித்தான். இழுக்க முடியாத நிலை, வலை கிழிய தொடங்கிய ஒரு நிலை, அக்கம் பக்கத்தாரல்ல கையசைத்து கூப்பிடுகின்ற ஒரு காலகட்டத்தில் அவன் எல்லாரும் வந்தார்கள், கரைக்கு வந்து விட்டான். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ரவி என்று சொன்னவன் சீமோன் பேதுரு. இங்கே திரளான மீன் கட்சிச்சு. அவன் என்ன செய்திருக்கணும்? உடனடியாக இதை எடுத்துட்டு போய் அங்காடியில் போயிட்டு இது வெற்று நம்முடைய மனை குடும்பத்தோடு நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று தானே செயல்பட்டிருக்க வேண்டாம். அப்படி அவன் செயல்பட்டு அவன் கடலை மறந்தான், படகை மறந்தான், வலையை மறந்தான், திரளான மீன்களை மறந்தான், இரஜன பந்துக்களை மறந்தான். இயேசுவை நோக்கி பார்த்தான். இயேசுவை நோக்கி பார்த்து, ரவி, நான் பாவம் உள்ள மனிதன், என்னை விட்டு போய்விடும் என்று தன்னிலை உணர்ந்து அவன் செயல்பட்ட பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து, உன்னை நான் இது முதற்கொண்டு மீன்களை பிடிக்கிறவனாக அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அந்த அழைப்பின் அறைகூவலை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி சென்றவன் தானே இந்த சீமோன் பேதுரு. நாம் இவ்விதமாக பல உதாரணங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். இன்றைய நாளிலே நம்முடைய பிரசங்கத்திலே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனாக இருப்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இங்கே கடவுளின் அழைப்பும் எசையா தீர்க்கதரிசியினுடைய அர்ப்பணிப்பும் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த எசையா தீர்க்கதரிசி, ஐசியா என்ற பெயருடைய பொருளே கடவுளே என்னுடைய மீட்பு என்பது பொருள். இந்த எசையா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். எசையா தீர்க்கதரிசி என்பவர்
பிரின்ஸ் அமங் பிராப்ட், அதாவது தீர்க்கதரிசிகளின் இளவரசர். The prophet of the holiness, பரிசுத்தமுள்ள ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர். அரசவை கவிஞர், உரைவீச்சில் வல்லவர். இவன் அனைவருடைய பாராட்டை பெற்றவர், அனைவருடைய வாழ்விலே நம்பிக்கையை ஊற்றினவர். அப்படிப்பட்ட இந்த எசேயா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு காரியம் நாம் நன்றாக அறிவோம். நற்செய்தி நூல்கள் என்று 4 உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று. பழைய ஏற்பாட்டில் ஒரு நற்செய்தி நூல் இருக்கிறதா என்ற ஒரு வினாவை எழுப்புவோமானால், பழைய ஏற்பாட்டிலும் நற்செய்தி நூல் உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைவது இந்த புக் ஆஃப் ஐசையா. எப்படி என்று சொன்னால், இந்த எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே தான் நாம் பார்க்கின்ற பொழுது, இதோ கன்னிகையானவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்பதை முன் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கின்ற வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எசேயா 60 பாருங்கள், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி, the light of life. கடவுள் இங்கே சொல்லப்படுகின்ற மேலான ஒரு காரியம், அவர் ஒளியாக வருகிறார் என்று சொல்லுகின்றார். எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். பாடுபடும் தாசனுடைய அதிகாரம் என்று அழைக்கப்படுகின்றது. அதில் அருள்நாதராக இயேசு கிறிஸ்து அடிப்பதற்காக கொண்டு போகப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல, மயக்க தரிப்பவனுக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய்க்கிறவாது மௌனமாக நின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய பாடுகளின் உச்சக்கட்டத்தை மிக அழகாக முன் தீர்க்க தரிசனமாக எடுத்து காண்பித்த ஒரு பெருமை இந்த எசேயா தீர்க்கதரிசிக்கு இருப்பதனால்தான் இது ஒரு நற்செய்தி நூல். பழைய ஏற்பாட்டின் ஒரு நற்செய்தி நூல் ஆசிரியராக எசேயா தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பார்வர்களே, நாம் வாசித்த அந்த திருமறை பகுதியில் உசியா ராஜா அரசாண்ட அந்த காலம் 40 வருட காலம். இந்த 40 வருட காலம் மக்கள் மத்தியிலே செழிப்பு இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, எல்லாம் இருந்தது. அவருடைய காலம் முடிந்த பொழுது அங்கே அரியணை என்பது அங்கே வெற்றிடமாக இருந்தது. அந்த அரியாசனத்தில் அந்த உசியா ராஜாவுக்கு பிறகு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை எசேயா பார்க்கின்றான், ஆலயத்திலே பார்க்கின்றான். அந்த ஆலயத்தினுடைய அரியணையிலே யாருமே இல்லை. மிக துக்கப்படுகின்றான். அப்படி துக்கப்படுகின்ற அந்த ஒரு காலகட்டத்திலே தான் இங்கே நாம் பார்க்கின்றோம், கடவுளாகி கர்த்தர் ராஜாதி ராஜாவாக நீதி அரசராக அவர் அந்த அரியாசனத்தில் அமர்ந்திருக்கின்றவராக நாம் பார்க்கின்றோம். கடவுளாகிய கர்த்தரே அந்த அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சேராபீன்கள் அங்கே 2 சட்டைகளால் கண்களை மூடி கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கடவுளாகிய கர்த்தரை நோக்கி பரிசுத்தர் 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 என்று துதி கனம் மகிமை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஆலயமானது மகிமையால் நிறைந்திருக்கிறது. இறைவனுடைய சட்டைகளால் ஆலயம் முழுதுமாக நிறைந்திருக்கிறது. எனவேதான் ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். God's presence is there. கடவுளுடைய அந்த பிரசன்னம் இங்கே இருக்கிறது. எனவேதான் திருமறையில ஆலயத்திற்கு உள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் எல்லாவற்றையும் நிதானித்து பேச வேண்டும். நாம் அனைவரும் வேகமாக எதையும் பேசலாம் என்ற ஒரு எண்ணத்தை நாம் எடுத்து அமைதியாக அர்ப்பணிப்போடு, கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார். இங்கே எசேயா தீர்க்கதரிசி அதை பார்க்கிறார். அந்த அரியாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நீதி உள்ள கடவுள், ராஜாதி ராஜா. அப்ப அதை பார்க்கின்ற பொழுது எசேயா என்ன செய்தார்? ஐயோ, நான் அதமானேன், நான் பாவியான மனிதன். தாவீது சொல்லுகின்ற வண்ணமாக, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்கின்ற வண்ணமாக அங்கே அவன் புலம்புகின்றான். அதே நேரத்தில் இதோ நான் அந்த பாவமுள்ள மக்கள் மத்தியிலே தான் இருக்கிறேன்.
பாவமுள்ள உதட்டை உடையவனாக இருக்கின்றேன் என்று தன்னிலை உணர்ந்து அறிக்கை செய்கின்றான். கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மேலான ஒரு காரியமே என்னவென்றால், பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு. சரி, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க. சரி, செய்துட்டு என்ன செய்திருக்கணும்? பாவத்தை செய்த நீ திருமறைகளை கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி 3ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம், ஆடம் ஆடம் வேர் ஆர் யூ நவ்? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி எவ்வளவு பொருள் நிறைந்த ஒரு கேள்வி தெரியும். நான் கேஜிஎஃப்ல இருக்கிறேன். சரி, நான் இந்த போஸ்டில் இருக்கிறேன். இப்படி எல்லாம் கூட நான் சொல்றேன். இங்கே கடவுளாகி கர்த்தர் கேட்பதனுடைய நோக்கம், இருக்க வேண்டிய இடத்தை, பரிசுத்தத்தை இழந்து நிற்கின்றார். சரி, பாவம் செய்துட்டான். இனி என்ன செய்திருக்கணும்? கடவுளே, நான் இப்படி நீ சொல்லிய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏவாள் பறித்தாள், நான் புசித்தேன், பாவம் வந்து விட்டது, எங்களை மன்னியும் என்று சொல்லியிருந்தால் கடவுள் மன்னிச்சிருக்கணும். அவன் இலை செடி கொடி மரங்களை போய் அடைக்கலத்தை தேடுறான். அப்பதான் கடவுளுக்கு இவனை ஏன் படைச்சேன், நான் இந்த மனிதனை நான் ஏன் படைச்சேன் என்று வேதனையுற்றான். அந்த பாவம் என்பது டிஸ்ஓபீடியன்ட், கீழ்ப்படியாமல் ஒரு பாவம். இங்கே இறை அடியார்களை பாருங்கள். அவர்கள் பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்தார்கள். இப்போ பேதுரு அறிக்கை செய்தான். சிலுவையின் அந்த இறுதி கட்டத்தில் ஒரு கள்வன் எள்ளி நகையாடுகிறான். ஒரு கள்வன் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி தன்னிலை உணர்ந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து, இவரால் தான் நமக்கு ரட்சிப்பு, வாழ்வு, உயிர், ஜீவன் கிடைக்கும் என்று நம்பி அழைத்தான். இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இலவசமாக அந்த இடத்தில் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எசேயா தீர்க்கதரிசி, நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனிதன் என்று தன்னை தாழ்த்துகின்றான். அது மாத்திரமல்ல, நான் அந்த பாவ ஜனங்களின் மத்தியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது கடவுளின் பார்வையிலே ஒரு பிரதியான ஒரு காரியம். எப்படி என்றால், தன்னால் உருவாக்கப்பட்ட மக்கள் தன்னிலை உணர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். Repentance is very important. Without repentance we can't get the redemption. மனம் திரும்புதல் இல்லாமல் பரலோகம் இல்லை. We cannot enter into the kingdom of God. கருடைய அந்த ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக சொல்லுகின்ற பொழுது, what is the central theme of this particular passage? இதுதான் ரொம்ப முக்கியமானது. The presence of our Lord, God's presence, cleanses. அது மாத்திரமல்ல, அந்த holiness, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் உன்னை மன்னை அழைப்பதனுடைய நோக்கம் to proclaim the gospel to the unknown people. அறியாத தெரியாத மக்களுக்கு நற்செய்தியை கூறி அறிவிக்க உன்னை மன்னையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். We can say that we are all selected people. உட்கார்ந்துகிற எல்லாரும் selected people. We can say that certain people as pastors, called people. For what? To proclaim the gospel. To connect the service. இதற்காக தான் கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். அழைத்தார் உண்மை உள்ளவர். அவருடைய அழைப்புக்கு நாம் பாத்திரமாக இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். நான் சாதாரணமாக சொன்னா, we are all Christians and we can say that we are all children of God. நாம் கிறிஸ்தவன் சொல்லலாம், பிள்ளைகளின் கடவுளின் பிள்ளைகள் சொல்லலாம். We cannot say that we are all true Christians. We are ashamed to say that we are all not true Christians. நாம் உண்மை கிறிஸ்தவர்கள் இல்லை. உட்கார்ந்து யோசித்துப்பார், நம்மையே யோசித்து பார்க்கணும், தன்னிலை உணர வேண்டும். நான் யார்? என்னுடைய விலாசம் என்ன? I am a sinner.
நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, பரிசுத்த சன்னிதானத்தில் பேசுவதற்கு தகுதியற்றவன். கடவுளை நாமம் மகிமைப்பட வேண்டும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவருடைய நாமம் மகிமையால் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வேண்டும். இங்கே மிக அழகான ஒரு கேள்வி, இது 8ஆம் வசனம். To whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் அல்ல. இந்த கேள்விக்கு பதில் நம்மால் முடியாது. இங்கே கடவுளாகிய கருத்து, இறைவனின் இதய துடிப்பின் ஒலி அது. யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? ஒரு உதாரணம் சொல்றேன். Why the Americans are blessed people என்று நாம் பார்ப்போம்னா எத்தனையோ ரீசன்ஸ் சொல்லலாம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ், இப்போ நம்ம பிள்ளைங்க +2 பாஸ் பண்ணிட்டா நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தது MBBS, ஒரு என்ஜினியர், ஒரு வேற எதனா கலெக்டருக்கோ இல்லை பெரிய பெரிய லெவலில் படிக்க வைக்கணும்பா. யாராவது என் பிள்ளையை நான் ஆண்டவருடைய பணிக்கு என்று நான் அனுப்ப போறேன்னு சொல்லுவேன். அமெரிக்க தேசத்தில் ஹெர்பர்ட் ஓபரைட் சொன்னார், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி given to the passive course. எங்க நாட்டில் படிச்சுட்டு அவங்க எல்லாருமே பாசிவ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. அது கிடைக்கலன்னு தான் நீ டாக்டர், என்ஜினியர், உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும். நாம அப்படி இல்லை, எல்லாம் ட்ரை பண்ணுவோம், எல்லாம் ட்ரை பண்ணுவோம். கிடைக்கலையா வேற அது என்ன சொன்னியா, அந்த செமினரு நான் கோர்ஸ் அதுக்கு அனுப்பிடலாம், வேற வழி இல்லை, இது இல்லை வேற வழி இல்லை, அதனால அவன் அனுப்பி. நமக்கு அந்த இறைப்படையினுடைய முக்கியத்துவம் தெரியல. இப்போ கடல் கடந்த மிஷனரிமார்கள் எல்லாம் இந்திய தேசத்தில் காலடிகளை பதிய செய்தார்கள் என்றால் அவங்க எல்லாரும் நம்ம நன்றியோடு நினைக்கிறோம். ஏன்னா இந்த இந்திய தேசத்திற்கு போய் அந்த இந்தியாவை நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்துடணும். அங்க இருக்கிற மாடு மாளிகை கூட கோபுரம் பொன் வெள்ளி வைரம் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரணுன்ற எண்ணத்தோடு வரவே இல்லை. ஒன்னு தெரியுமா, அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் ILC கூட பெருமிதமா சொல்றேன். யார் கொடுத்தது? நீயும் நானும். சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பெரிய இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் சினாட், ஆம்பூர் சினாட், ட்ரிவாண்ட்ரம் சினாட், எல்லாம் சேர்ந்தா ILC. எவ்வளோ இடங்களை வாங்கி அவங்க முதலாவதாக கல்வி கூடங்களை ஸ்தாபித்தாங்க. அறிவு வேணும், யோசிக்கணும். கல்வி கூடங்களை ஸ்தாபித்தார். இரண்டாவதாக மருத்துவமனைகளை ஸ்தாபித்தார். மருத்துவமனை மூலமாக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இறுதியாகத்தான் ஆலயத்தை கட்டினார். இறுதியாக ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது கூட ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும், மதமாற்றம் என்பது அவருடைய நோக்கம் அல்ல, மனமாற்றம் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. நீ கிறிஸ்துவனா ஞானஸ்தானம் பெற்று இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சு செய்யுங்க. இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ் என்ற வருணமா உனக்கு விருப்பமானால் விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். If you want to follow Jesus, take the cross and follow me என்று சொன்னார்னா, it's not a compulsion. It's not a compulsion one. It's a voluntary one. நீயாக உன் பாவத்தை உடன் அறிக்கை செய்து விட்டு விட்டு வரும். அதனால்தான் அவங்களெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கு. In God we trust. அவங்களுடைய டாலர்ல இருக்கிறது in God we trust. நாங்கள் கடவுளை விசுவாசம் வைக்கிறோம். இதுதான் நற்செய்தியா போயிருக்கு. மூடி பிரசங்கியா, அவர் பெரிய பிரசங்க இல்லை, போதை ஒரு ஆர்டினரி மேன்,
he want to do something to the law. அதனால் என்ன பண்ணாரு, தன்னுடைய கரத்தில் இருக்க காலி பாட்டில் எல்லாம் வேத வசனத்தெல்லாம் எழுதி போட்டு கடற்கரை போய் உட்காந்து தூக்கி விசாரிச்சு போட்டிருந்தாரு. ஏன்னா இது யார் கை கிடைக்குதோ அவங்க இந்த வசனத்தின் மூலமாக இயேசுதான் உலகத்தின் உண்மையான இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார். சாதாரணமான வேலை. நீங்கள் எல்லாம் சொல்லலாம், இது காரியத்தெல்லாம் ஐயர் தான் செய்யணும், அவர் தான் படிச்சு சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு அருகாமையில் இருக்கவனுக்கு இயேசு என்ற நாமத்தை உச்சரித்தால் போதும், அதே மேலான ஒரு திருப்பணி, நற்செய்திப்படி. உன்னால் என்னால் முடியாது, ஆனால் முடியல. ஏன்னா நம்ம சொல்றது இல்லை, நம்மையே நாம் கிறிஸ்துவ காண்பிக்கிறது இல்லை. ஒன்று மாத்திரம் நான் சொல்லுவேன், என்னவென்றால் உலகத்தில் பலவிதமான மதங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் மாத்திர தவறு செய்தார் என்ன சொல்ல, நீயா செய்த, நீ ஒரு கிறிஸ்தவனாக இப்படி செய்துக்கிறேன். அவன் நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் உண்மையான இரட்சகர். No other God, no other person in the world except our good Lord Jesus Christ is the only God என்பதை அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓஃப்ரே இங்க இருந்த காலகட்டத்தில் ஒரு புக் எழுதினார், நான் பேப்டைஸ்டு மெம்பர்ஸ். We are all baptized members. ஞானஸ்தானம் பெற்றோம். நான் பேப்டைஸ்டு மெம்பர்ஸ், ஞானஸ்தானம் பெறாமலே ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு திடமான விசுவாசிகளா இருக்கிறார். நம்புவீங்களா? நீங்க என்ன சொல்லுங்க, நான் ஆதி கிறிஸ்துவன், நான் பாதி கிறிஸ்துவன், நீ இப்போ வந்த கிறிஸ்துவன். இதுதான் நம்முடைய போட்டா போட்டி. ஆதி கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, பாதி கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, இப்போ வந்தவனாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீ செய்வாயினால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், அதுதான் விரும்புகிறார். அதை நீ நான் செய்யாம, நான் கிறிஸ்துவன் சொல்லி எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் நாம் இருப்போமானால் we are miserably failed to do the Lord's ministry. கடவுளை ஊழியத்தை நம்ம செய்யாமல் போயிடும். அதனால தான் இங்க என்ன கேள்வி கடவுளை வைக்கின்ற, யாரை அனுப்புவேன்? யார் போறதுப்பா? உங்களை பார்த்து கடவுளுக்கு யார் பார்த்து ரெடியா கிடைக்குப்பா? அமைதியா தலை கேடு போட்டு ஆனப்பா. ஒருவேளை டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ மற்றதெல்லாம் படிச்சா வெளிநாட்டுக்கு போகலாம். அது மாதிரி இல்லாது இன்னொன்று தெரியுமா, இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலே கூட இந்த பாஸ்டர்ஸ் தான் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க எல்லாவற்றையும். உனக்கு பேப்டிஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உனக்கு மற்ற காரியத்தில் எல்லாத்துக்கும் போது இங்கே நம்ம மணியாகர் மற்றவங்களால தேடி போகிற மாதிரி இல்லை, பாஸ்டர்ஸ் கிட்ட தான் போய் வாங்கணும். அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க அந்த காட் சர்வன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதே தான் நீங்கள் சொல்லி, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற சத்தத்தை கேட்டு எசையா சொல்ற ஒரு சத்தம். போன வாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்நாள் மன்றாடினான், அழுது மன்றாடினான், எனக்கு ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தரணும், இந்த பிள்ளையை நான் உமக்கு ஊழியக்காரனாக உயிர் உள்ளளவு நான் ஒப்படைப்பேன் என்று சொல்லி ஜெபித்தான். ஒரு மலடியா இருந்தவள் தான் ஒரு குழந்தைன்னு கேட்கிறார், அது ஆண் குழந்தை கேட்கிறார். அது என்ன நோக்கம் என்று சொன்னா, எங்களுக்கு பிற்காலத்தில் அவன் தானே பார்க்கணும், வேற யாருக்கிறாங்க நாம சொல்லுவோம். அவன் என்ன சொல்றா, உம்முடைய ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்றுதான் ஏலியின் இடத்துல கொண்டு வந்து ஒப்படைத்தான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான் சாமி. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கின்ற அந்த சத்தத்தை கேட்ட பொழுது, here I am, send me, here I am, send me, இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும். எங்கிருந்து வருது பதில்? இங்கே எசையா தீர்க்கதரிசியிடத்திலிருந்து வருது, என்னை அனுப்பும், I am ready என்று சொல்லுகின்ற வண்ணமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் எசையா தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட மேலான அர்ப்பணிப்பின் உள்ள நமக்கு இருக்கணும். இப்ப காலங்கள் உருண்டோடு போய்விட்டது. 2024 ஆண்டை கடந்து 2025 ஆண்டின் 2ஆம் மாதத்தினுடைய இந்த 9ஆம் நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் we are all blessed people. எத்தனையோ மக்கள் இதை காணாமல் போயிட்டார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சேன்.
புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வாசிக்கிறீங்களா? புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய பொறுப்பு, கர்த்தருடைய சுத்த கிருபை. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் அழிந்து போகாமல் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய கிருபை, அவருடைய தயவு, அவற்றினால்தான் நாம் இருக்கிறோம், அவற்றினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய திருப்பணிக்கு என்று நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், போ அல்லது அனுப்பு. போ அல்லது அனுப்பு. இறைப்பணிக்கு நீ போ. இல்லைங்க அது முடியாது எனக்கு. சரி, அனுப்பு. அவங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு அங்க போய் சொல்லப்பான், அவனுக்கு உதவி செய்யும். அவனுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கை நான் தரேன், மாதம் மாதம் நான் தரேன். ஒருவரை அனுப்பு, அவங்களுக்கு போய் சொல்லட்டும், செய்யலாம். அதுவும் ஊழியம். என்னால் முடியல, ஆனாலும் இந்த ஊழியத்தை தாங்குவேன். அதுதான் ஒரு சர்ச் என்று சொல்லப்படுவது. எப்படி இருக்கணும் என்று சொன்னால் லிவிங் சர்ச்சா இருக்கணும். வாழ்கின்ற உயிருள்ள ஒரு சபையா இருக்கு. உயிருள்ள சபையா இருக்குதா நம்முடைய சபைகள் என்பதை பார்க்கணும். உயிருள்ள சபை நாம் அனைவருமாக இந்த திருச்சபையில் இருந்து ஒரு புதிய படித்தளத்தை தெரிந்து கொண்டு ஒரு புதிய நபரை ஊழியத்திற்கு என்று அனுப்புகின்ற நிலை வர வேண்டும். அதுதான் உண்மையான உயிருள்ள சபை. என் சபை தான், இதில் தான், இந்த வட்டத்திற்குள்ளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதல்ல. இந்த திருச்சபை பல திருச்சபைகளை உருவாக்க வேண்டும். பலருக்கு ஆண்டவர் யார் என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு யார் போய் சொல்லுவார்கள்? அதான் யாரை அனுப்புவேன் சொல்லுவேன். நீ நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். அப்படி செய்ய எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் சிந்தைகளிலும் இருதயங்களிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் மஞ்சப்படத்தக்கவரே, தேவரீர் நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரமும் இல்லாத எங்களுக்காக தந்தின கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காகவும் சுகத்திற்காகவும் நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். தேவரீர் உடைய இரட்சண வசனத்தை உடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களுக்கு